வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் அமைந்துள்ள கோவிலூர் சிவன் கோவில் 3ஆம் ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இந்த சிவன் கோவில் கருவறை, திருமூலநாதர் சன்னதி மற்றும் ராஜகோபுரம் உள்ளிட்டவை சிதிலமடைந்து பல ஆண்டுகளாகிறது. தமிழக அரசால் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்பொழுது சிவாலயம் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. திருமூலநாதர் கருவறையை கட்டுமான பணி ஊழியர்கள் பள்ளம் தோன்றியபோது அதில் 100க்கும் மேற்பட்ட தங்க காசுகள் கண்டெடுக்கப்பட்டது. இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு எவ்வளவு தங்க காசுகள் உள்ளது, எந்த காலத்துக்கு உட்பட்டது என்பதை அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருகின்றனர். தங்க காசுகள் கிடைத்த சம்பவம் மலைவாழ் மக்களிடையே மிகவும் பரவசத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓசூர் அருகே உள்ள படுத்தேப்பள்ளி கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ கரிகால லிங்கேஸ்வரர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் புதிதாக கட்டப்பட்ட கோயில் கோபுர நுழைவு வாயில் பிரதிஷ்டாபன கும்பாபிஷேக விழா மற்றும் சித்தேஸ்வர சுவாமி பிரதிஷ்டை செய்யும் விழா நடைபெற்றது. முன்னதாக கனகதாசருக்கு சிறப்பு பூஜைகளும், அடுத்து குறும்பர் இன மக்களின் பாரம்பரிய அடையாளமான நடுக்கல்களும் அலங்காரமும் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து கோவிலில் வீற்றிருக்கும் உற்சவ தெய்வங்களுக்கு அலங்கரிக்கப்பட்டு மேலதாளங்கள் முழங்க கோவில் முழுவதும் வலம் வந்து சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. குறும்பர் இன மக்கள் பாரம்பரிய முறைப்படி தலைமையில் தேங்காய்களை உடைத்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். அலங்கரிக்கப்பட்ட காளைகளுக்கு முதலில் தேங்காய் உடைத்து வழிபாடு செய்த பின் பக்தர்கள் ஒருவராக தலைமையில் தேங்காய்களை உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அந்த பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் விழாவில் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் வேலூர் கோட்டையில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு பெய்த கனமழையால் அகழிய நீர்மட்டம் உயர்ந்து கோயிலினுள் மழைநீர் புகுந்துவிட்டது. இதனால் நேற்று பிரதோஷ தினத்தில் மகாநதிக்கு பல்வேறு பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்ய இயலாத நிலையில் பன்னீர், விபூதி மற்றும் தண்ணீரை கொண்டு அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்திற்கு பின்னர் தீபாராதனைகள் நடைபெற்றது. சாமி உட்பிரகார உலாவும் நடைபெற்றது. நீர் தேங்கினாலும் திரளான பக்தர்கள் வந்திருந்து பக்தி பெருக்கோடு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் நீர்மட்டம் உயராமல் இருக்க 24 மணி நேரமும் மின் மோட்டார் மூலம் ஆலயத்தினுள் உள்ள தண்ணீரை வெளியேற்றி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தஞ்சை பெரிய கோவிலில் மகா நந்திகம் பெருமானுக்கு மாதந்தோறும் பிரதோஷ வழிபாடு மிகச் சிறப்பாக நடைபெறும். நேற்று ஐப்பசி மாத 2ஆம் பிரதோஷத்தை முன்னிட்டு மகா நந்திகம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது.
திரவிய பொடி, அரிசி, மாப்பொடி, மஞ்சள், தேன், பால், தயிர், பழ வகைகள், கரும்புச்சாறு, சந்தனம் என பக்தர்களால் வழங்கப்பட்ட அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. நந்தியம் பெருமானுக்கு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா வருகின்ற நவம்பர் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது. 10 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த விழாவில் முக்கிய நிகழ்வாக வருகின்ற டிசம்பர் 3ஆம் தேதி அதிகாலை 4 மணியளவில் கோயிலின் கருவறையில் பரணி தீபமும், மாலை 6 மணியளவில் கோவிலின் பின்புறத்தில் உள்ள 2668 அடி உயரம் கொண்ட மகா தீபமலைகள் மகா தீபமும் ஏற்றப்பட உள்ளது. இந்த தீபத் திருவிழாவையொட்டி பல்வேறு முன்னேற்பாடுகளை மாவட்ட நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்கள் மற்றும் அறக்கட்டளைதாரர்கள், முக்கிய பிரமுகர்கள் வழங்கப்படக்கூடிய திருக்கார்த்திகை தீபத் திருவிழாக்களின் விவரம் அடங்கிய பத்திரிகை அச்சடிக்கப்பட்டு கோவில் சம்பந்த விநாயகர் சன்னதியில் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள், தீபாராதனைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் பூஜை செய்த பத்திரிகையை கோயில் இணை ஆணையர் பரணிதரனிடம் வழங்கினர். நாளை முதல் தீபத் திருவிழா பத்திரிகை முக்கிய பிரமுகர்கள், பக்தர்களுக்கு தபால் மூலமாகவும் நேரடியாகவும் கோயில் ஊழியர்கள் மூலமாகவும் வழங்கப்படும். இந்த நிகழ்ச்சியில் கோவில் சிவாச்சாரியர்கள், முக்கிய பிரமுகர்கள், கோவில் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அம்பேத்கர் நகரில் பழமையான தாய் கருமாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் கடந்த 27ஆம் தேதி காப்பு கட்டுதலோடு தேர் திருவிழா தொடங்கியது. நாள்தோறும் அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனை நடைபெற்று வந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் வடம் பிடித்தல் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. 30 அடி உயரத்தில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் தாய் கருமாரியம்மனுக்கு சிறப்பு ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அப்பகுதியின் முக்கிய சாலைகள் வழியாக தேர் வலம் வந்தது. பக்தர்கள் ஆர்வத்துடன் வடம் பிடித்து இழுத்தனர். சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசித்தனர். பஞ்ச சபைகளில் தாமிர சபையான திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதை முன்னிட்டு அதிகாலைகள் கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. சிம்ம வாகனம் பொறிக்கப்பட்ட குடிப்பட்டம் கோவில் வளாகத்தில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. வேத மந்திரம் முழங்க காந்திமதி அம்பாள் சன்னதி கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு மஞ்சள், பால், சந்தனம் உள்ளிட்ட 16 வகையான வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. அபிஷேகத்திற்கு பின்னர் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தங்கப்பூக்கோயில் சப்பரத்தில் காந்திமதி அம்மன் எழுந்தருளினார்.
விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான நெல்லையப்பர் காந்திமதி திருக்கல்யாணம் அக்டோபர் 15ஆம் தேதி அதிகாலை நடைபெறும். திருவிழாவை முன்னிட்டு தினமும் பல்வேறு வாகனங்களில் காந்திமதி அம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். ஐப்பசி மாத வளர்ப்பிறை சோமவார பிரதோஷத்தை முன்னிட்டு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதை முன்னிட்டு பெரிய நந்தி, அதிகார நந்தி மற்றும் தங்க கொடிமரம் சிறிய நந்திக்கு 16 வகை வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. நந்தியம் பெருமானுக்கு அரிகம்புல், வில்வம் மற்றும் பல்வேறு மலர்கள் சாற்றி சிறப்பு அபிஷேகம் செய்தனர். சோடச மகா தீபாராதனையும் காட்டப்பட்டது. பிரதோஷ நிகழ்வில் அண்ணாமலையாருக்கு பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க செய்து சுவாமி தரிசனம் செய்து மனமுருகினர். வாழ்வு நாம் நிலை பெற முடியாது என்ற நிலையில் அதற்கு மூலமாக நாமக்கல் ராசிபுரம் நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோவில் ஐப்பசி திருவிழா கடந்த அக்டோபர் 21ஆம் தேதி பூச்சாட்டுதல் உற்சவத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சாட்டையடி வைபவம் நேற்று நடைபெற்றது. இதில் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை சாட்டையடி பெறுவது வழக்கம். விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அம்மனை மனமுருக வேண்டி கோயில் பூசாரி கையினால் 3 முறை சாட்டையடி பெற்றனர். சாட்டையடி வாங்கினால் நினைத்த காரியம் நிறைவேறும், குழந்தை பாக்கியம் கிட்டும், திருஷ்டி மற்றும் காத்துக்கருப்பு உள்ளிட்ட தீய சக்திகள் விலகும் என்பது மக்களின் நம்பிக்கை. திருவிழாவை முன்னிட்டு நித்திய சுமங்கலி மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அம்மனுக்கு அருள் பாலித்தார்.
தேனி கந்தம் பகவதி அம்மன் கோவிலில் ஐப்பசி திருவிழா பூச்சாட்டுதல் வைபவத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மஞ்சள் நீராட்டு விழா இன்று நடைபெற்றது. அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்தனர். மகா தீபாராதனை கட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மஞ்சள் நீராட்டு ஊர்வலம் பார்த்திடலில் துவங்கி கோயிலை வந்தடைந்தது. பக்தர்கள் ஒருவருக்கொருவர் மஞ்சள் நீரை ஊற்றி மகிழ்ந்தனர். இன்று மாலை அம்மன் அழைப்பு மற்றும் மாவிளக்கு உற்சவம் நடைபெறும். திரளான பக்தர்கள் மஞ்சள் நீராட்டு உற்சவத்தில் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர்.